கொண்டு போடுங்க. எதுக்கு அதை வச்சுட்டுக்கிறீங்க? அதே எங்கள் வீட்லேயே ஒரு குற்றவாளி இருக்கான். நாங்களும் மீண்டும் மீண்டும் கேஸ் கொடுத்து பார்த்துட்டோம். சரியில்லை, அவ்வளோதான். நடு ரோட்டில் நிற்க வச்சு அவனுக்கு அப்போவே அந்த உறுப்பை அறுத்துருணும். கடுங்காவலாக இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு மரண தண்டனை கூட போகலாம். தப்பு அவங்கனால பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லப்படணும். பாலியல் தொல்லை இந்த மாதிரி பெண்களுக்கு நடக்குது. இதை எப்படி தடுக்கிறது? கொண்டு போடுங்க. எதுக்கு அதை வச்சுட்டுக்கிறீங்க? என்ன செய்யணும்னா, எனக்கு தெரிஞ்ச நடுவில் வச்சு கழுத்து வெட்டணும். ஐ மீன், இது என்னதான் விழிப்புணர்வு நம்ம கொடுத்தாலும் சில இடத்துல நடக்க தான் செய்யுது. பண்ணக்கூடாதுன்னா அப்பவே அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். நடு ரோட்ல நிக்க வச்சு அவனுக்கு அப்பவே அந்த உறுப்பை அறுத்துடணும். அறுத்து அப்பவே அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பாலியல் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நானா இருந்தா கண்டிப்பா சொல்லுவேன், தூக்கு தண்டனையே கொடுக்கலாம். சட்ட நீதி கரெக்டாக இருந்துச்சுன்னா குற்றவாளிங்க குறைவாங்க. அதே எங்கள் வீட்லேயே ஒரு குற்றவாளி இருக்கான். நாங்களும் மீண்டும் மீண்டும் கேஸ் கொடுத்து பார்த்துட்டோம். போலீஸ்காரனுங்க அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு தண்டனை நம்ம கொடுக்கறதுனால எல்லாத்துக்கும் பயம் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே எந்த தண்டனையுமே பயம் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரு பயத்தை கொடுக்கணும். இது எனக்கு வந்ததுன்னா இது எனக்கு ஆகாது, என் குடும்பம் பாதிக்கும், என் லைஃப் பாதிக்குங்கிற பயம் இருக்கும். 8 வருஷம் மிஞ்சி போனால் இருக்காங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு இல்லை பெயில் வாங்கிட்டு வெளில வந்துடுறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருக்குது. விக்டிம் சொல்லுவாங்கள்ல, யார் அவங்களுக்கு பலிகடாக இருக்காங்களோ அவங்கனால பார்த்தீங்கன்னா அவங்க கொல்லப்படணும் அப்படிங்கிறதான் என்னோட ரொம்ப கடுமையாக இருக்கணும். அதாவது நம்மளை மாதிரி நம்ம கூட அக்கா தங்கச்சி பிறந்தவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்கணும். ஒரு சட்டம்னா கடுங்காவலாக இருக்கணும், இல்லைன்னா அவனுக்கு மரண தண்டனை கூட போகலாம். தப்பு ஒன்றும் இல்லை. குற்றவாளி தொடர்ந்து குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு இதை எப்படி தடுக்கிறது? எங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கான். தண்ணி அடிக்கிறான், வீட்டில் கெட்ட வார்த்தைகளும் யூஸ் பண்ணுறான். அதை நாங்கள் வீடியோ பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். அவனுங்க எந்த நீதியும் கொடுக்கல. இப்போ நானே என் பிள்ளையும் எங்கள் வீட்டுக்காரரை இழந்துட்டு என் பொண்ணை நம்பி இருக்கிறேன். என் பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க இருக்குது. புருஷ குடிக்கார, அவன் 2 வருஷமாக வேலைக்கு போகாமல் குடிக்கலைன்னா எங்ககிட்ட சண்டை போடணும், கெட்ட வார்த்தையில் திட்டுறான், காசு வாங்கிக்கிறான். நாங்கள் அதில் தான் அந்த இதில் வறுமையில் தான் வாடிட்டுருக்கோம். நாங்களும் அன்னூரில் போய் கேஸ் கொடுத்து பார்த்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. ஏன் காவல்துறையினர் காவல்துறையினர் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது இல்லைங்க. அவர் மப்பிள் இருக்கிறாரு, புருஷன் பேச்சுக்கு தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான் போனாங்க. அதனால நாங்கள் எப்படியோ அவன் சாக வரைக்கும் இருக்குன்னு விட்டுட்டோம். அதுதான் எங்க அந்த குற்றத்தை நீங்க சகிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 பொட்டை பிள்ளைங்க காலேஜ் படிக்கிறாங்க. என் பொண்ணு கார் கம்பெனிக்கு போறான், நானும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஏதோ அதை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்களை படிக்க வச்சு அவனுக்கும் செலவு காசு கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் எங்க குடும்பத்தோட பிரச்சனையும் இருக்காங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவனை விரட்டுறாங்க, போடாங்கிறாங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் இருக்கு, அவங்க அக்கா குடும்பம் இருக்கு. எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை. இதுக்கு என்ன அடிப்படை காரணம்? வசதி வாய்ப்புகள் எதுவும் காரணமா இருக்குது? வசதி வாய்ப்புகள்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எங்க வசதியில தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட உழைப்பிலையா வசதி வாழ்க்கையிலயும் நாங்க வாழவே கிடையாது. சின்னதுலேருந்து அப்பா அம்மா சொல்லத்தை கேட்டு வந்திருந்தான்னா நல்லபடியாக வந்திருப்பான். சில செயற்கையினால தான் அந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுறது. ஃபஸ்ட்டு செல்ஃப் இருக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். லைக் நம்ம இந்த இதிலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, குற்றவாளி தன்னை தானே திருத்திக்கலைன்னா திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி தான் இதையுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே நம்மவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் இருந்தோம்னா தான் நம்ம பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக முடியும். சரி, இது பொண்ணுங்க தான் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பசங்களை தான் கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்கள பற்றி எங்களே இது பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி அவங்கள வேறு மாதிரி இது பண்ணுறாங்க, எங்களை வேறு மாதிரி இது பண்ணுறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. விழிப்புணர்வாக இருந்தாங்கன்னா, காஷியஸாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படலாம். யாருமே காஷியஸாக இருக்கிறது இல்லை. நல்லா பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட் ஆகிக்கிறாங்க. அதனால் சரியில்லை, அவ்வளோதான். 2வது, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லை. இந்த சென்ஸ் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நடைமுறை, சாப்பிட்டா அப்படியா, தூங்கினா அப்படியே எந்திரிச்சு கிளம்புறியா, அவ்வளோதாங்கிறது மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிற கடமைகள் அதிகப்படுத்தினால், சுமைகள் ஜாஸ்தியாச்சுன்னா பசங்களுக்கு மைண்ட் டைவர்ட் ஆகுது. சின்ன வயசுலேருந்தே அதுதான் எங்கள் வீட்டில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் கமிட்மெண்ட் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ தூரம் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, கமிட்மெண்ட்.
சரியா? இப்போ நான் நீங்கள் கேள்வி கேட்க சொல்லக்கூடிய பதில் வந்து எனக்கு கமிட்மெண்ட். நான் வந்து சரி கேளுங்கப்பா, அங்கே போய் நான் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நான் போக முடியாதுல்ல. இல்லை நீங்கள் என் கையில் மைக் கொடுத்துட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் கேமரா பார்த்து நான் வந்துடுறேன்னு சொல்ல முடியாது. அதுதான். ஏன்னா ஒரு சுமை இருந்ததுன்னா அந்த சுமையை வந்து கமிட்மெண்ட்டாக எடுத்துப்போம். அந்த கமிட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? அப்போது அந்த கொடுத்த வார்த்தை, அந்த பக்குவம், இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது எந்த வேலையாக இருந்தாலும். பசங்க மேலேயும் தப்பு இருக்குதான். என்ன மாரி கொடுக்கலாம், எப்படி கொடுத்தாலுமே அது திருந்த போகிறதில்லை. அவனுமே அவனும் திருந்த போகிறதில்லை. அது நடந்துன்னு தான் இருக்கு. சட்டம் கடுமையாக இருக்கணும். அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்கணும். அண்ணா இது வந்து தொடர்ந்து வந்து நடக்குதுன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இருந்த ஆட்சி வந்து நல்லா இருந்துச்சு எங்களுக்கு வந்து. இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நல்லா இருக்குது. பட் ஆனால் இதுக்கு வந்து தண்டனை வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க. உங்களோட குடும்பத்தை ஒப்பிட்டு இந்த நாட்டின் சமூகம் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா நீங்க அவனுக்கு வசதியை செய்து கொடுத்தும் உங்களுக்கான நீதி கிடைக்கல. இது என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியலீங்களே. அதான் வந்து நமக்கு ஏழைங்கிறதுனால அப்படி செய்யறாங்களா? இவங்க கூலிக்காரங்க இவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி ஏதாவது செய்யறாங்கன்னு தெரியலைங்க. என்ன அடிப்படையில் இது நடக்குதுங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவு இதுதான் சம்பவம். நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. சரி எப்படியோ அவன் சாக வரைக்கும் இருக்கட்டும், பிடிச்சிட்டே இருக்கான், அவன் சீக்கிரம் செத்துருவாங்கிற முடிவில். ஏன்னா என் பையனும் அப்படி தான் சொன்னபடி கேட்காம 8 மாதத்துல 8 லட்சத்தை அழிச்சான், அவன் செத்துட்டான். இப்போ இவன் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம் சார். அதுதான் எங்களோட ப்ளேம் பண்ணிடுறாங்க. இவங்க தான் இப்போ ஒரு ரிச்சாக ஒரு ஆள் நிற்கிறாங்க, ஒரு ஏழையாக ஒரு ஆள் நிற்கிறாங்க. யார் தப்பு பண்ணாங்கன்னு கேட்டால் ஏழையாக இருக்கிறவனை பார்த்து தான் குற்றம் சொல்லுவாங்க. தப்பு ரிச்சாக இருக்கிறவனை பார்த்து தப்பே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணக்காரன், இவன் ஏழை, இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், ஏன்னா காசுக்காக தான் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு இது பண்ணிட்டாங்க, ப்ளேமே பண்ணிட்டாங்க. ஒருத்தனை ஒரு குற்றம் செய்வதற்கு தொடர்ந்து அவனை வந்து எது தூண்டுது? போதைப் பொருள். அப்போ நாடு முழுவதும் தடை செய்யணும்னு சொல்கிறீங்க. தடை செய்யணும். இதை என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க இந்த அரசுக்கு? கோரிக்கை வைக்கிறதுன்னா இப்போ இருக்கிற இந்த போதைப் பொருள் அடக்குனாலே போதும், எல்லாமே கரெக்டாகிடும். எல்லாமே சரியாயிடும். எல்லாம் சரியாயிடும். லைக் சினிமாவாகட்டும், இல்லை ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸு, மெனி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்தை தவிர கெட்ட விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பரவுது. இப்போ ஒருத்தன் வந்து பிறக்கும் போதே குற்றவாளியாக பிறக்கிறானா இல்லை குற்றவாளியாக உருவாக்கப்படுகிறான்? உருவாக்கப்படுறான். இருக்கிறப்ப நல்லவன் தான், வளர வளர குற்றவாளியாக குற்றவாளியாக அவனோட சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிறான். கண்டிப்பாக பிறக்கும்போது யாருமே குற்றம் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ சோஷியல் மீடியா, ஃபோனு, நம்ம காலத்துலலாம் ஃபோனே கிடையாது, நம்ம யூஸே பண்ண மாட்டோம். இப்போ வந்து ஃபோன் தான் நிறையா, ஃபோன்னால தான் கெட்டு போகிறாங்க குழந்தைங்க. தடுக்கலன்னா அதுக்கான எஜுகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். உருவாக்கணும். அதுக்கான சட்டங்கள், எஜுகேஷன் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். தண்டனை பண்ணுறவனுக்கும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம விக்டிம் ஆகாமல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஒவ்வொரு பர்சனை வந்து அது ஸ்கிப் ஆகி போகிறதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வளர்ப்பு விகிதம் அப்படி இருக்கலாம். சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல விஷயத்தை தவிர வந்து பார்த்திங்கன்னா கெட்ட விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பரப்புகிறாங்க. அதுக்கு பேரண்ட் முதல்ல முக்கியமான விஷயம் பேரண்ட்ஸ். அவங்க தான் நம்ம குழந்தைய நம்ம சேஃப்டியாக கொண்டு விட்டு வரணும். எல்லாமே இருக்கு. அவங்க நீங்கள் இருக்கீங்க, அவங்களோட பேரண்ட்டுங்கிற ஒன்று இருக்கா, நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்க மாட்டோமா? அந்த மாதிரி கொஞ்சம் கேரிங்